நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் என்ற தலைப்பின் செய்தியின் தலைப்பு உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால். வாசிங்க எடுத்தவங்க உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம் இன்றைய செய்தியின் சாராம்சம் அதுல நடுப்பகுதியில் இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அன்பு தேவதேசங்களே, இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் என்று பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்களை பாலாக் என்பதான ஒரு ராஜா சபிக்கும்படியாக, அவர்கள் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக பண்ணும்படியாக, அவர்களை சபிக்கும்படியாக கூலி கொடுத்து பேயோரின் தீர்க்கதரிசியாகிய பிழையாமை அழைத்து கொண்டு வருகிறான். இங்க வேதம் மிக அழகாய் தெளிவாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில கர்த்தர் பிழையாமின் கர்த்தர் பிழையாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாக்கிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவுது என்றார். என்னதான் இந்த உலகத்துல உங்களை சபிக்கவும், நல்ல புரிந்து கொள்ள, உங்களை அழிக்கவும் முற்படக்கூடிய எத்தனை பேர் எழும்பினாலும் அவர்களை கொண்டே கர்த்தர் உங்களை பாதுகாக்கவும் ஆசீர்வதிக்கவும் வைப்பார். இதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆமென். அன்பு தேவ ஜனங்களே, அப்ப இங்க வேதம் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இப்போ சாபம் ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது என்கின்ற ஒரு தலைப்புல இன்றைய நாள் செய்தியை பார்க்காமல், ஹல்லேலூயா, உன் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் என்கின்ற தலைப்பில இன்றைய செய்தியை பார்க்க வாஞ்சிக்கிறோம். அப்ப இங்க வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த தேவ ஜனங்கள் புறப்பட்டு வரும் பொழுது இந்த ராஜா பாலாக் என்பவன் தன்னுடைய தேசத்தின் வழியா அந்த ஜனங்கள் வருகிறபடியினால எங்கே தன் தேசத்தை அவர்கள் கொள்ளையிட்டு விடுவார்களோ, அபகரித்து விடுவார்களோ என்று சொல்லி பயந்து அவன் என்ன பண்றான்? பிழையாம கூலிக்கு பொறுத்தான். இப்ப பிழையாமோ இந்த ஜனங்களை சபித்து அந்த பாலாக்கடத்துல வெகுமதிகளை வாங்கும்படி அவனும் போக முயற்சிக்கிறான். அவன் முயற்சிப்பதற்கு முன்பாக தேவனுடைய சமூகத்துல வந்து அவன் தேவனிடத்துல உத்தரவு கேட்கிறான். நான் போகட்டுமா வேண்டாவா? கர்த்தர் முதல் தலன் சொல்றாரு, போகாத. நீ என்ன பண்ணாத? போகாத. அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்களை சபிக்க உனக்கு நான் இடம் கொடுப்பதில்லை. திரும்பவும் பாலாக் என்ன பண்றான்? ஏன் வரமாட்டேன்னு சொன்னா, இன்னும் நான் அதிக வெகுமதிகளை கொடுக்கிறேன் சொல்லு. 2ஆம் தரமும் கேட்கிறான், கர்த்தர் உத்தரவு கொடுக்கல. 3ஆவது தரமும் போயிட்டு ஆண்டவர்கிட்ட நிமிர்ந்து பார்க்க தேவனுடைய சமூகத்துல போய் நின்று கேட்கிறான். தேவன் ஹல்லேலூயா பார்த்தாரு, நீ விடாபடியா அந்த ஜனங்களை எப்படியாகிலும் சபிக்கணும்ன்றது உன்னுடைய எண்ணம். அவன் ஜனங்களை சபிச்சா கூலி கிடைக்குது. நல்ல தேசத்துல கால் பாகம்னாலும் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் ரெடியா இருக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகள், அதனால இவன் மீண்டும் மீண்டுமாய் பண ஆசை உள்ளவனாய் போய் தேவ சமூகத்துல நின்றுட்டே இருக்கிறான். 3ஆவது தடவை கர்த்தர் பார்த்தா, சரி போ. என்ன சொல்லிட்டாரு ஆண்டவரே? சரி போ, ஆனா நான் சொல்லுகிறதை மாத்திரமே நீ செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க வேதம் சொல்றாரு பாருங்க, அன்பு தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறது மாத்திரமே நீ அங்க சொல்லணும். ஏன் உன் வாயில வார்த்தையை நான்
வைப்பேன் சொல்லி அனுப்பிட்டாரு. அன்பு தேவ பிள்ளைகள், அங்க 6ல இருந்து 12வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் அங்கே சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அங்கே 6வது வசனம், அவனிடத்தில் அவன் திரும்பி போனான். பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடு கூட தன் சர்வாங்க தகல பின்னணியிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளுள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த ஜனங்களை குறித்த வெளிப்பாடை கர்த்தர் அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறார். இந்த ஜனங்களை நான் எனக்குன்னு ஏற்படுத்தின, இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல எல்லாரையும் கர்த்தர் படைத்திருந்தாலும் ஒருவனை அல்லவா படைத்தார் இல்லையா? ஒரு ஆதாமை படைத்தார். அவனுடைய விழாவில ஏவாளை உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களிலிருந்து இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் ஜனங்களும் பாஷைக்காரர்களும் உண்டாகி இருக்கிறார்கள். என்றாலும் தேவனை உண்மையை மொத்தமாய் தொழுது கொள்ள ஒரு கூட்டத்தை அந்த காலத்திலிருந்தே கர்த்தர் தனியாக ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. வேற எதற்கும் ஆராதனை செலுத்தாமல் தேவனை பக்தியுள்ள இருதயத்தில் உண்மையோடும் உத்தமத்தோடும் அவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் அவருக்குன்னு தெரிந்து வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த கடைசி காலத்துல அந்த சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் எழும்பி பிரகாசித்து, ஹல்லேலூயா, ஆமென், இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் மீட்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்து, என் மந்தையில் அல்லாத வேறு சில ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொல்லி அநேக, ஹல்லேலூயா, ஆமென், புற தேசங்களில் இருந்த நம்மையும் அவருடைய சொந்த ஆடுகளாக மீட்டு ரட்சித்திருக்கிறார். அவரை துதிப்பதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அவங்களுடைய சாபத்தை மட்டும்தான் ஆண்டவர் ஆசீர்வாதமா மாத்தினாரா? இல்ல நம்முடைய சாபத்தையும் ஆசீர்வாதமா மாத்தினாரா? அவ்வளவுதானா? நம்முடைய சாபத்தையும் அவர் சிலுவையிலே, ஹல்லேலூயா, உலகத்தில் இருக்கிற கடைசி பிறக்க போகிற கடைசி பிள்ளை வரைக்கும் எல்லாருடைய சாபத்தையும் அவர் கல்வாரி சிலுவையில ஆசீர்வாதமாய் மாற்றினார். எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஹல்லேலூயா. என் தேவன் மிகப்பெரிய ஒரு கிருபை அவர் செய்தார். இன்னைக்கு பாவத்தை தொலைக்கிறதுக்கு மனுஷன் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பாவத்தின் தோஷத்தை நீக்க என்னென்னவோ பரிகாரங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த பாவம் தீர்ந்த பாடில்லை, பாவத்தின் தோஷம் மன்னித்த பாடில்லை. உண்மையா இல்லையா? அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இலவசமாக இந்த பாவத்தின் சாபத்தின் கொடூரத்திலிருந்து மனிதனை மீட்பதற்காக அவர் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதுதான் கடவுளே இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்து அவருடைய பரிசுத்தமான ரத்தம் இந்த மண்ணிலே சிந்தப்படும் பொழுது, யாரெல்லாம் அந்த ரத்தம் எனக்காகத்தான் சிந்தப்பட்டது, எனக்காக அவர் பரிகாரமாக அவரையே தன் குமாரனையே கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் பாவத்தின் சாபத்தின் கொடியிலிருந்து பிடியிலிருந்து மீட்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு வருகிறது. உலகம் முழுவதும் நடந்துட்டு வருகிற காரியம் இதுதான். ஆமென். விசுவாசத்தினாலே கர்த்தர் நம்மை நீதிமான்களாக்கி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தினாலே தேவன் நம்மை மீட்டு ரட்சித்துட்டு கொண்டிருக்கிறார். என்ன விசுவாசம்? ஆமென். இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவருடைய மரணத்தோடு நான் ஞானஸ்நானத்தின் மூலமாய் அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளாய் நான் இணைக்கப்பட்டு அந்த தேவாதி தேவன் வரும் பொழுது நான் அவரோடு கூட செல்ல போகிறேன். அல்லேலூயா. சரி, இன்றைய நாள் நற்செய்திக்குள்ள நாம் கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தி? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைத்தேன். எதுக்கு அழைச்சா? 11 வாசிமா. என்னாகமம் 23:11. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தி?
தம்பி வாசிக்கிறது தான் கரெக்டா? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான். அதற்கு அவன், ஆமா அதுப்பா கடவுள் என்ன என் வாயில வார்த்தை வைக்கிறாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன், முன்னாடியே சொல்லிட்டேன்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் சபிக்காத ஒருவனை சபிப்பது எப்படி? நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த பிள்ளையாமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷன் தரிசனம் கூட தேவ ஜனங்க கிட்ட இல்லைங்க. யாராவது உங்களை கஷ்டப்படுத்திட்டா, யாராவது உங்களை துக்கப்படுத்திட்டா உடனே என்ன செய்வோம்? நம்ம சபிப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். நாம் ஆசீர்வதிக்கவே வரம் பெற்றிருக்கிறோம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறது அன்றி சபியாதிருப்பீர்களாக. இந்த பூமியில எதையும் சபிக்காதீங்க. உங்களை துன்பப்படுத்துறவங்களை கூட நீங்க சபிக்காதீங்க. உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவங்களை கூட சபிக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வதிச்சு பழகுங்க. அதுல ரகசியம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதை நான் இப்ப சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், அவர்களை ஆசீர்வதிங்க. உங்க பகைவர்கள் என்ன பண்ணுங்க? நேசிங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. வசனம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா சபிச்சிராதீங்க. இந்த உலகத்துல யாரையும் சபிச்சிராதீங்க. இன்னைக்கு யாரு அதிகமா சபிப்பாங்கன்னா பிள்ளைகளை தான் அதிகமா சபிப்பாங்க பெத்தவங்க. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைங்க கீழ்ப்படியலன்னு வச்சுக்கீங்க, பிரைஸ் தி லார்ட், என்ன சொல்லுவாங்க? நான் என் வாயில சொல்ல விரும்பல, நீங்களும் சொல்ல விரும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? இது என் வயித்துல பிறந்தது பாரு. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை சபிச்சிராதீங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க பிள்ளைகளிடத்துல மதியம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. பிள்ளைங்களுடைய நெஞ்சில என்ன ஒட்டிக்கிட்டு இருக்குமா? மதியம் இருக்கும். யா ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் பிள்ளைகளை சபிச்சிட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்க சாபமா தானே போகும். நல்லா யோசிச்சு பாருங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையில யாரையும் சபிக்காதீங்க. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதித்து பழகுங்க. கர்த்தர் நல்லவர். ஆகவே இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, வேதத்தின்படி பார்த்தா இந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான். நான் நேர செய்திக்குள்ள வருகிற அன்பு தேவ பிள்ளைகளை, உன்மேல் அவர் அன்பு கூர்ந்தபடியா. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிடத்துல நான் அன்பு கூர்ந்தபடியினால அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி ஆமென் உன் மீது நான் அன்பு கூர்ந்தேன். ஹல்லேலூயா. இப்ப புதிய ஏற்பாடு திருச்சபை மக்களிடத்துல பிதாவுடைய அன்பு எப்படி இறங்கி வருகிறது என்று சொன்னா, ஆமென், குமாரனாக இயேசு ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி தன்னையே பலியாய் கொடுத்தபடியினால பிதாவுடைய அன்புக்கு நாம் பாத்திரவாங்களாய் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, உன்மேல் அன்பு கூர்ந்தபடியா. ஹல்லேலூயா. பிரைஸ். எடுத்தவங்க அங்க வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். டக்குன்னு வேகமா இப்ப வேதத்தை எடுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் நடந்து கொள்ளுங்கள். பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நம்மேல அன்பு கூர்ந்தபடியால் நாமும் என்ன பண்ணணுமா? ஆமென். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எதுல நடந்துக்கணும்? யாரோ வம்புன்ற மாதிரி இருக்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புல நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். இந்த உலகம் இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, ஆமென், கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் கடவுளை தேடிட்டு இருக்குது. ஆனா கடவுள் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கடவுள் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறாரு. ஆனா மனுஷன் கடவுளை தேடிட்டு இருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நம்மை தேடி வந்த கடவுளை இன்றைக்கு விட்டு விட்டோம்.
ஹல்லேலூயா. காணாதவைகளிலே நாம் சென்று என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவன் ஆமென் ஆவியாய் இருக்கிறார். கடவுள் எப்படி இருக்கிறாரா? ஆவியாய் இருக்கிறாரு. அந்த கடவுள் உனக்குள்ளே உலாவி உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியாய் இருக்கிற தேவன் உனக்குள்ளே உலாவி உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறாரு. ஏன்னா அவர் உன் மீது அன்பு கூர்ந்தபடியினால. ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் சொல்றாரு, நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாகவும் ஆமென் அவரை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஏன்னா நம்ம மேல அவர் அன்பு வச்சதுனால. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ணாரா? 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லிட்டேன்? சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார் என்ற தலைப்புக்குள்ள இன்னைக்கு செய்தியில நம்ம பார்க்கல. ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வாதமாய் மாத்தினார் என்கின்ற அந்த தலைப்பு எதன் அடிப்படையில் வருகிறது? அவர் நம் மீது அன்பு கூர்ந்ததனால. ஹல்லேலூயா. அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அன்பிலே பூரணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவ்வளோ அவன் கெட்டு போகாம. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கெட்டு போவது, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமில்லை. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஐயா, எப்படி ஒரு மனுஷன் கெட்டு போவான்? கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, குடிச்சு வெறிச்சு விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி இல்ல சூதாடி அதை பண்ணி இதை பண்ணி மனுஷன் இந்த உலகம் கெட்டு போகுது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒண்ணு இருக்குது. அன்பு தேவ பிள்ளைகளை, சாபம். சாபம். ஆதி பெற்றோர்கள் சாபத்துக்குள்ளானார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த சாபம் ஆதி பெற்றோர்களுக்குள்ள வந்தது. அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள இந்த சாபம் வந்தது. தேவன் ஒரு காரியத்தை, ஒரு கட்டளையை அவங்களுக்கு கொடுத்துட்டு, இதை மீறும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுத்தார். இந்த கட்டளை நீங்க மீறும் நாள்ல சாகவே சாவீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த கட்டளையை அவர்கள் மீறினார்கள். கட்டளை அவர்களுக்கு சாபமாய் மாறினது. சோதரம் எதுவுமே புரியுது? கட்டளை இப்ப என்னவா மாறிச்சு? அது மீறும் பொழுது சாபமாய் மாறினது. இப்ப இந்த சாபம் பாவமா மாறினது. பாவம், கட்டளை மீறுவது பாவம். வேதம் என்ன சொல்லுது? கட்டளையை மீறுவது பாவம். சரி, இப்ப கட்டளையை மீறுவதும் இவர்கள் பாவம் செய்தாங்க. இந்த பாவம் அவளை எதற்குள்ளாய் கொண்டு போனது? சாபத்துக்குள்ளாய் கொண்டு போய்விட்டு. எதற்குள்ளாய் கொண்டு போயிருச்சு? ஏன்னா நீ இதை செய்யற நாளில, என் கட்டளை மீறுகிற நாள்ல நீ சாகவே சாவாய். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்க, சாபமான ஒரு காரியத்துக்குள்ள அவளை கொண்டு போயிருச்சு. இப்ப இந்த கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மீறும் பொழுது அது பாவம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியல, அது பேர் பாவம். இந்த பாவம் அவர்களுக்குள்ளே வந்ததும் அது அவர்களுக்கு சாபமாய் மாறினது. எப்படிப்பட்ட சாபம்? இதை மீறும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ மனுஷனுக்கு மரணமும் வந்துருச்சு. மீறினா பாவம் சாபமாய் மாறினது. சாபம் மரணத்திற்குள்ளாய் மனிதனை நடத்தினது. இப்ப இந்த மரண ஆக்கினையின் கட்டிலிருந்து இந்த மனுக்குலத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களையும் தேவன் மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா தம் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். கர்ண தரி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்து ஹல்லேலூயா சாபத்தை சிலுவையிலே ஆசீர்வாதமாய் மாற்றினார். கர்ண தரி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயா, இந்த உலகத்துல சிலுவை என்பது ரோம பேரரசால் சபிக்கப்பட்டது ஒரு அடையாளமாய் இருந்தது. பாவத்தில் செய்கிறவர்களை அறைகிற ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டது. அக்கிரமக்காரர்கள் தொங்குகிற ஒரு கருவியாக அது பயன்படுத்தப்பட்டது.
ஆமே, நல்லா யோசிச்சு பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே. அப்படிப்பட்ட அந்த சாபமான சிலுவையிலே என் இயேசு உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவங்களை அந்த சிலுவையில சுமந்து, அல்லேலூயா, அந்த சிலுவையில அவர் அடிக்கப்பட்டு மரித்து இந்த உலகத்துக்கே உயிர்த்தெழுந்த மீட்பை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆசீர்வாதமா மாத்திட்டார். சாபத்தை என்னவா மாத்திட்டாரா? எந்த மனிதனின் கீழ்ப்படியாமையினாலே, ஏதேன் தோட்டத்தில் எந்த மரத்தினாலே மனிதனுக்கு சாபம் வந்ததோ, அதே மரத்தின் மூலமாகவே இந்த உலகத்தின் பாவத்தை நீக்குவது, போக்குவது என் இயேசு கிறிஸ்து என் தேவாதி தேவனுக்கு பிரியமாய் எண்ணப்பட்டது. வேறொரு கருவி அவர் தேர்ந்தெடுக்கல. ஏன்னா முதல் மனிதன் ஆதாமும் ஏவாளும் ஒரு மரத்தின் மூலமாகவே வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்களை மீட்டெடுப்பதிலே தேவன் அவர்களுக்கென்று ஒரு மரத்தையே அங்கே முன்குறித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் அநேக விதங்களிலே அவர்கள் கர்த்தருக்கென்று இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு அவர் தேர்ந்தெடுத்ததோ ஒரு சிலுவை மரம். ஏன் அந்த சிலுவை மரத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், ஏற்கனவே முதல் மனிதன், முதல் மனுஷி ஒரு மரத்தின் மூலமாகவே வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்து அவன் சாபத்துக்குள்ளாகி அந்த சாபத்தின் வாயிலாக மரணத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள். அந்த மரண ஆக்கின உபாய கட்டுகளை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மரத்தின் மூலமாகவே அதிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய சரீரத்திலே அந்த மரத்தின் மூலமாகவே இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணி கொடுத்தாரு? சாபத்தை ஆசீர்வாதமா மாத்தி கொடுத்தாரு. சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றி கொடுத்ததை குறித்து பேசினா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அதனால நம்ம நேரா தலைப்புக்குள்ள வந்துருவோம். தேவன் அல்லேலூயா நம் மீது வைத்த அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. உன் சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாத்திட்டாருமா? அல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் சாபமான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை. அதுதான் மரணத்துக்குள்ள ஒரு மனுஷனையும் கட்டி வச்சிருக்குது. அதுல இருந்து உன்னை இயேசு கிறிஸ்து மீட்டு ரட்சித்துட்டாரு, உன்னை மீட்டு கொண்டு வந்துட்டாரு. எப்படி மீட்டு கொண்டு வந்தாருன்னா, விசுவாசத்தின் மூலமாக உன்னை மீட்டு ரட்சித்து கொண்டு வந்துட்டாரு. அதனால நீ இனி சாபத்துக்குரியவர்கள் அல்ல, சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. ஐயா, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துக்கே சொல்றேன் நான். இந்த உலகத்துக்கே பெரிய ஒரு சாபக்கேடு எதுனா, உண்மையான அன்பு இன்னதென்று இந்த உலகம் அறிந்து கொள்ளாத ஒன்றே ஒன்றுதான் சாபமாய் இருக்கிறது. இதுக்காக நம்ம ஆமென் சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துக்கே சாபக்கேடு. இந்த உலகம் உண்மையான ஒரு அன்பை இன்னும் புரிந்து கொள்ளல. உண்மையான ஒரு அன்பை இன்னும் என்ன பண்ணல? தெரிந்து கொள்ளல. அல்லேலூயா. இந்த அன்பை புரிந்து தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளோ இன்றைக்கு அன்புக்குள்ள பூரணமா இல்ல. அம்மாவா இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு வேதனையான விஷயம். ஆமென். தேவன் நம்மை நேசித்தார். அவருடைய சொந்த குமாரனை அனுப்பி பாவ சாபத்திலிருந்து மரண உபாதியின் கட்டில் நம்மை மீட்டு ரட்சித்தார். எதுக்கு விடுதலை பண்ணாரு? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சபையில வந்து உட்கார்ந்துட்டு, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆராதனை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் ஏதோ கஞ்சியோ தண்ணியோ கறியோ மீனோ ஏதோ ஆக்கி வச்சிருக்கிறத சாப்பிட்டுட்டு அதோட ஒரு 6 நாள் நம்மளுடைய பொழப்ப பார்க்கறதுக்காக இல்ல. லிசன், கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். உனக்கும் எனக்கும் தேவன் விலையேற பெற்ற ஒரு மீட்பை கொடுத்திருப்பது சாபத்தை அவன் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினது. மேல தேவன் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறாரு. அந்த அன்பை புரிந்து கொண்டவர்களால சும்மா இருக்க முடியாது. அந்த விலையேற பெற்ற தேவனுடைய அன்பை சக மனிதர்கள் கொண்டு போகிற ஒரு பரிசுத்தமான பாத்திரங்களாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த அன்புக்கு பாத்திரவான்களாய் நம்ம மாறணும். ஆனால் இந்த உலகம் உண்மையான ஒரு அன்பை இன்னைக்கு தேடிக்கிட்டு தான் இருக்குது.
தேடிக்கிட்டு தான் இருக்கு. உண்மையான ஒரு அன்பை தேடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த அன்பு என்னது என்பதை அறிந்த நம்ம அந்த அன்பை காண்பிக்க வேண்டும். ஏங்க, அன்பு இல்லாததுனால தானே இந்த உலகம் பாவத்திலே இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. அன்பு இல்லாததுனால தான் இந்த உலகம் பாவத்திலே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு என்னது என்பதை காண்பித்து கொடுத்த என் தேவனையும் சிலுவையிலே, ஆமென், ஹல்லேலூயா, அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு என்னது என்பதை காண்பித்து கொடுக்க அவரே மனமு வந்து அந்த சிலுவை மரணத்தை அவர் தேர்ந்தெடுத்து அவரை தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்து மீட்டு ரட்சித்து இருந்தோம். இன்னைக்கும் வீம்பு பாராட்டின்னு இருக்குது. நான் உலகத்துல இருக்கிறவங்களை என்னைக்கும் பேசுறதே இல்லை. ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் உணர்வடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஜனங்கள் உணர்வடையணுங்க. இன்னைக்கு கிறிஸ்துவுடைய அன்பு நமக்குள்ள பூரணப்பட்டது என்று சொன்னா நம்ம எப்படி இருப்போம்? ஹல்லேலூயா. அந்த மீட்பின் ரத்தம் நம்ம மேல இருந்தா நம்ம எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரை போல மாறி இருக்க தேவையில்லையா? ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில சொல்றேன், எப்படி இருக்கணும் என்று சொல்லி. லூக்கா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஒரு பரிசேயனை குறித்து அங்க வேதம் சொல்லுகிறது. லூக்கா 7:36. பரிசேயரில் ஒருவன் தன்னோடே கூட போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டான். அவன் அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தான். அவன் இயேசுவை தன் வீட்டில விருந்துக்கு அழைக்கிறான். நல்லா பாருங்க, ஒரு பரிசேயன், அன்பு தேவ பிள்ளைகளை, இயேசுப்பாவை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறான். அழைச்சிட்டு அங்க நடக்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அன்பு தேவ பிள்ளைகள், அங்க 37 வாசிச்சிருமா. அப்பொழுது ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதத்தின் அருகே அழுது கொண்டு அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள். கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அல்லேலூயா. இப்போ இந்த உலகம் அன்பு என்னது என்பதை இன்னும் அறிந்து கொள்ளாததனால தவறான எண்ணம் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இவனுக்கு ஒரு காரியத்தை உணர்த்த விரும்புகிறார். இந்த பரிசேயன் இயேசுப்பாவை வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. விருந்துக்கு கூப்பிட்டான். விருந்து கூப்பிட்டு இப்ப இயேசுப்பா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு, சீஷர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அவனும் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், பரிசேயனும் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்ப இயேசு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். யார் கேள்விப்பட்டா? பாவியான ஸ்திரீ. அவளை குறித்து அந்த வேதம் சொல்லுது, பாவத்தில் நிறைந்திருக்கிற ஒரு ஸ்திரீ கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டதும் அவருடைய உள்ளம் குத்தப்படுகிறது. ஐயோ, பரிசுத்தமான ஒரு தெய்வம், ஹல்லேலூயா, நம்மிடத்தில் வந்திருக்கிறது. ஆமென். அவர் நம்முடைய பாவங்களை போக்கி நம்மை மீட்டு ரட்சிக்கக்கூடிய அவர் மேசியாவாக இருக்கிறாரே. ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்க ஒரே அதிகாரம் படைத்த தேவனாய் இருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லுகிற காரியம் புரியலன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற இடம் அந்த வீட்டுக்கு வந்தான். அல்லேலூயா. வந்தவன் சும்மா இல்ல, ஒரு பரணி ஃபுல்லா அன்பு தேவ பிள்ளைகளை அவள் என்ன கொண்டு வந்தான்னா, அன்பு தேவ பிள்ளைகளை நல்ல ஒரு பரணி முழுவதும் அவள் தைலத்தை கொண்டு வந்தாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, நாங்க சொல்லுகிறது, பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்பாக நின்று அழுது கொண்டு, அவர் முன்னாடி கூட வரல, முன்னாடி கூட வர அவளுக்கு மனசு இல்லை. ஐயோ, நம்ம பாவம் செய்திருக்கிறோம், நம்ம அக்கிரமம் செய்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மகா பரிசுத்தமான அன்பு நிறைந்த தெய்வத்துக்கு முன்னாடி போய் நிக்க கூட தகுதி இல்லை என்று சொல்லி பின்னாக நின்று கொண்டு அவள் தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருக்கிறாளாம். அல்லேலூயா. அழுதவள் அவளுடைய கண்ணீரினால அவர் பாதத்தை நனைத்து கொண்டு இருக்கிறாளாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நனைத்தவள் ஸ்திரீகளுக்கே மகிமையாக எண்ணக்கூடிய அந்த தலைமயிரினால் அவர் பாதத்தை அந்த கண்ணீரினால் நனைத்து துடைத்தாளாம். அல்லேலூயா. துடைத்தவள் அந்த பாதத்தை, இந்த பாதம்
அல்லேலூயா. இந்த பாதம் இயேசு கிறிஸ்துடைய பாதம் தான் ஆமென். இந்த மரண ஆக்கினைக்கு, இந்த மரணத்துக்கு அதிகாரிய பிசாசானுடைய தலையை மிதித்து நசுக்கக்கூடியது என்று சொல்லி அந்த பாதங்களுக்கு முத்தம் செய்தால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இவளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பாதம் தான், இந்த இயேசு கிறிஸ்துவின் பாதம் தான் ஆமென். நான் பாவம் செய்யும்படி தூண்டி என்னை பாவத்திலே சிக்க வைத்து என்னை மரணத்துக்குள்ளாக கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசுடைய தலையை நசுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என் இயேசு கிறிஸ்துவின் பாதம் என்று சொல்லி அந்த பாதத்தை முத்தம் செய்தார். அல்லேலூயா. அன்புதவ பிள்ளைகளை, இது நடந்து ஆமென். அவன் செய்து கொண்டே இருக்கும் பொழுது வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டேன். ஆமென். அந்த பரிசேயன் அவன் இருதயத்துல இப்படி சிந்திக்கிறான், ஓ இவர் தீர்க்கதரிசியானால் தன்னை தொடுகிறது யார் என்று இவர் அறிந்திருக்க வேண்டாமோ? அவன் கேட்கிறான். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட பொழுது, இவர் தீர்க்கதரிசியானால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இவ பாவியா இருக்கிறாளே, இவ போய் அவரை தொடலாமா? தனக்குள்ளே சொல்லிக் கொண்டானா. இப்போ அவன் வாயிலிருந்து கர்த்தர் நீதியான ஒரு தீர்ப்பை கொண்டு வரும்படி ஒரு காரியத்தை அவன் கிட்ட கேட்கிறாரு. அப்பா பிரைஸ் சொல்லாங்க, சொல்றாரு, சீமோனே, அல்லேலூயா, நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், எனக்கு அதுக்கு பதில் சொல்லுப்பா. நீ என்ன பண்றனா, 2 பேர் என்னவா அங்க வேதம் சொல்லுது, ஆமென். ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம், வருமானம் இல்ல, வேலை இல்ல, கையின் பிரயாசங்கள், ஆசீர்வாதம் இல்ல. அதனால அவர்கள் 2 பேராலையும் கொடுக்க முடியல. 2 பேருக்கும் அவன் கடனை மன்னிச்சுட்டான். 2 பேருமே கடனை மன்னிச்சுட்டான். 500 வெள்ளிக்காசு கொடுக்கிறவனுக்கும் 50 வெள்ளிக்காசு கொடுக்கிற 2 பேருக்கும் கடனை மன்னிச்சுட்டான் சீமோனே. இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். இப்ப ஆண்டவர் கேள்வி கேட்டார். எப்பா 2 பேர் கடன் வாங்கினாங்க, ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு, ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு ஒருத்தன் கிட்ட கடன் வாங்கினாங்க. 2 பேருக்கும் அதை திருப்பி கொடுக்க முடியல. அவன் பார்த்தான், கடன் கொடுத்தவன் பார்த்தான், 2 பேருக்கும் நிர்வாகம் இல்ல, 2 பேருக்கும் வருமானம் இல்ல. சரி 2 பேர் கடனையும் அடைச்சிடறேன்னு சொல்லி 2 பேரும் தள்ளுபடி பண்ணிட்டான். 2 பேரும் கடனை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். இப்ப 2 பேர்ல யாரு அதிகமா அவங்க கிட்ட அன்பு கூறுவாங்க? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, யார் அதிகமா அன்பு கூறுவாங்க? இது ஏசப்பா அவங்க கிட்ட கேட்கிறேன். அல்லேலூயா. அவன் பிரியத்திரமாக சொல்றான், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டானோ அவனே அதிகமாய் அன்பு கூறுவான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர் சரியாய் நிதானித்து பதில் சொன்னாய். சரியா நிதானமா சொல்லியிருக்கிறப்பா, நல்லா யோசிச்சு சொல்லியிருக்கிற. யாருக்கு அதிகமா கடனை மன்னிச்சு இருக்கிறாரோ அவர்கள் தான் அதிகமாய் அன்பு கூறுவார்கள். என் இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருக்கிறாரியா, எல்லா சாபத்தையும் என்னை விட்டு நீக்கி இருக்கிறாரியா, மரண உபாதின் கட்டை உடைத்து என்னை மீட்டு ரட்சித்திருக்கிறாரியா. நான் வியாதியின் கொடூரத்துல மரண பிடியில இருந்த என்னை மீட்டு ரட்சித்த இயேசு ஒருவர் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறபடியினால அவரிடத்தில் நான் முழுமையாய் அன்பு கூறுவேன். ஏன் இன்னைக்கு திருச்சபை மக்கள் அதிகமா அன்பு கூற முடியல? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் அன்பு கூற முடியல? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற பிரைஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த வேத அறிவை இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இல்ல. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம்ம நினைச்சுக்கிறோம், நான் என்ன பாவம் செஞ்சேன் பாஸ்டர்? என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன் என்று சங்கீதக்காரன் சொல்ற. என்னவா? என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கிறது அல்லேலூயா பாவத்தில் தான் கருத்தரிக்கிறது. அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது துர்குணத்தில் தான் உருவாகிறது. அல்லேலூயா. அது பிறகு அது வளர்க்கிற வளர்ப்புல அது மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். புரியுதா இல்லைங்களா? அப்போ தாய் கருவிலேயே எல்லாமே, ஆமென். அப்ப அந்த ஜென்ம பாவம், கர்ம பாவம்
சுபாவ பாவம், இந்த அத்தனை பாவங்களும் தான் சாபமாக நம்மை மரணத்தூளாய் கட்டி வைத்திருந்தது. எல்லா பாவத்தையும் ஒட்டுமொத்தமா சிலுவையிலே சுமந்து தீர்த்து என்னை மீட்ட இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் இப்ப சொல்றாரு, இந்த 2 பேர்ல யார் அதிகமாய் கடன் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அன்பு கூறுவான் ஆண்டவரே. அவன் சொன்னதும் ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் லார்ட். ஸ்ரீடமாய் திரும்பி ஆமென். சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளவு கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தலைமயிரால் அவளை துடைத்தால், நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவ்வளவு நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தால், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. எவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினால், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. தெளிவா சொல்றேன் அம்மா, தம்பி, அல்லேலூயா, தங்கச்சி, எல்லாருக்கும் சொல்றேன் ஆமென். உன் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கணும்னா அன்பு ஒண்ணுதான். அல்லேலூயா. என் கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட அன்பு ஒன்று இருந்தா போதும், எல்லா பாவத்தையும் எல்லா சாபத்தையும் நீக்கி நம்மை பரிசுத்தமாக்கி விடும். இலவசம், முற்றிலும் இலவசம். நீ எந்த பரிகாரமும் செய்ய வேணாம். அல்லேலூயா. நீ எங்கே தேடிக்கிடி ஓட வேணாம். அல்லேலூயா. நீ எங்கே போய் முழுகவும் வேணாம். நீ முழுக வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. என் இயேசு கிறிஸ்து அன்புக்குள்ள முழுகு. அந்த அன்பு உன்னை பூரணப்படுத்த, அந்த அன்பு உன்னை சாபத்திலிருந்து மீட்டு ரட்சித்து இருக்கிறது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், எங்க வேதம் சொல்லுகிறது ஆமென், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவனை நோக்கி, அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. இப்போ சுத்தி இருந்தவங்களுக்கு ஒரு போட்டி போறாமே வந்துருச்சு. பாவங்களை மன்னிக்க இவருடைய பாவங்களை மன்னிக்கலாம். அவங்கள இருதயத்துல எல்லாம் பாருங்களேன். இன்னைக்கு இந்த உலகத்துல யாரும் உங்களை நேரடியா திட்டவும் மாட்டாங்க, உங்களை பழிக்கவும் மாட்டாங்க, உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட நல்லா பேசுறது போல தான் பேசுவாங்க. ஆனா மனசுக்குள்ளவே அவ்வளவு வச்சுக்கின்னு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை அப்ப மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. அதே போல தான் அவங்களும் உள்ளக்குள்ளே பேசுறாங்க. இப்ப கர்த்தர் அதை அறிந்து ஆண்டவர் சொல்றாரு ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது கூட பந்திருக்கிறவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. விசுவாசம் அன்பிலே பூரணப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி, விசுவாசத்தையும் அன்பையும் பிரிக்க கூடாத ஒன்று என்று சொல்லி கர்த்தர் இங்கே தெளிவாய் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவள் இயேசு கிறிஸ்துவிடத்துல அன்பு வைத்தார். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை வச்சா, விசுவாசம் வச்சா. அவர் வந்திருக்கிறாரு, அவர் வராரு, அந்த வீட்டாண்ட போயிட்டு எப்படியாகிலும் பிரைஸ் தி லார்ட், என் பாவத்தை ஆமென், என் சாபத்தை நீக்குற அவருடைய பாதங்களை நான் முத்தம் செஞ்சா போதும்னு சொல்லி வந்தா, கண்ணீரை ஊற்றினா, தலைமயிரால் துடைத்தா, முத்தம் செய்தால். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரே, அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஏன்னா கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த பிறகுதான் ஆமென் மரணத்தை ஜெயமாக எடுத்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆமென் எல்லாருடைய எல்லா சாபங்களும் ஆமென் நம்மை விட்டு நீங்கினது. அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார். அல்லேலூயா. சரி அன்பு தேவ பிள்ளைகளை, இப்ப நான் நேரடியா சப்ஜெக்ட் வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சொல்லுங்க, இவளை இந்த உலகம் எப்படி பார்த்தது? இந்த உலகம் எப்படி பார்த்ததுங்க? பாவி. அதாங்க சொல்லல, அவள் பாவி, பாவம் செய்யறான், ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஏன் அவளை நம்ம அவமானப்படுத்தணும்? அல்லேலூயா. வேதம் அழகா அவளை காண்பிச்சு கொடுக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. பாவி என்று தள்ளாமல் உன் பிள்ளையாய் மாற்றினே. பாவி என்று தள்ளாமல் உம்மை போலொரு தேவனில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அவர் எப்படி மகிழ்ந்து பாடக்கூடிய தேவ ஜனங்க. இன்னைக்கு சக விசுவாசிகளை, இந்த சமுதாயத்துல இருக்கிறவங்கள நம்ம பார்வை எப்படி பார்க்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படி பார்க்கிறோம்? பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. கிராமத்துல எல்லாம் தெரியல எனக்கு. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆமென் ஆமென். அங்க வேதம் சொல்லுகிறது, அவங்க பார்வை அவளை பாவியாகவே பார்த்து கொண்டிருந்தது. இயேசு அவளை பாவியாக பார்க்கல, ஆமென், மகளாக பார்த்தார். அல்லேலூயா ஆமென், மகளாக பார்த்தார். இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு ஆமென் சாம்பேக்கேடுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் உண்மையான அன்பு என்னது என்பது தெரியாததுனால தான். அதனால தான் கொலை கொள்ளை விபச்சாரம் வேசித்தனம் குழந்தைகளை கூட விட்டு வைக்காத கொடூரர்கள். அல்லேலூயா. கொடூரர்கள், கொடூரமான எண்ணம் உடையவங்க. ஏன்? அன்பு என்னது என்பது தெரியல, தெரியாததுனால. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஏன்னாக்கா ஒருவனையும் பாவின்னு அவர் தள்ளவே இல்லை. தமிழத்துல வந்த ஒருவரையும் பாவியாண்டவர் தள்ளாதவர், ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குகிறவர். அப்போ ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்துல தேவனிடத்துல ஆமென் ஓடி வந்தா அவர் கிருபையுள்ள அவருடைய கரத்தினால, அவருடைய அன்பின் பூரணத்தினால நம்மை பரிசுத்தமாக்க, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா ஆமென். இன்றைக்கு தேவனுடைய இந்த அன்பை சொல்லக்கூடிய நம்மளையே இந்த உலகம் வெறுக்குது. உண்மையா இல்லைங்களா? ஒரு பக்கம் கொண்டு குவிக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு அதையும் மன்னிக்குது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, எல்லாத்துக்கும் மேல நான் நேரடியா தேவ பிள்ளைகளோட வரேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள எவ்வளவு அருவருப்பான காரியங்கள் இருக்குங்க. பிரைஸ் தி லார்ட். தேவன் யாரையும் அப்படி பார்க்கலையே, வித்தியாசமா பார்க்கலையே, வித்தியாசமா பார்க்கலையே. அவர் பார்வை தெளிவா தானே இருந்தது. அவருடைய பார்வை அன்புள்ளதா தானே இருந்தது. அவருடைய பார்வை மகனா தானே பார்த்தாரு. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கர்த்தர் பார்த்தாரா? இல்லையே. அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள அன்பு இல்லாததுனால தான், கிறிஸ்துவுடைய அன்பு இல்லாததுனால தான். அல்லேலூயா ஆமென். எல்லா ஜாதிகளிலும், எல்லா ஜனங்களிலும், எல்லா பாஷைக்காரர்களும் இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளாக அவர் என்று அவன் மீட்டு ரட்சித்துக் கொண்டே இருக்கிறாரு. அவருடைய சமூகத்துல சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வரவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கூடவே அவங்க பாரம்பரியம் கொஞ்சம் முள்ள கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. ஐயா, என் பிள்ளைக்கு பெண் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். எதுல பெண் பார்க்கணும்? நம்ம இனத்துல பாரு. ஓ இனம் என்ன? நம்ம இனத்துல பாரு, நம்ம ஆளா பாரு. ஏன் நீ கிறிஸ்துக்குள்ள வந்து தேவனுடைய நாமத்தை தூஷிக்க பண்ற? அல்லேலூயா. கிறிஸ்து எங்கேயாவது அப்படி பார்த்து இருக்கிறாரா? நேர பழைய ஏற்பாட்டுக்கு ஆபிரகாம் போயிருவாங்க. நீ புதிய ஏற்பாட்டுக்குள்ள வா. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாடு புத்தகம் நிழல், புதிய ஏற்பாடு புத்தகம் நிஜம். அது தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. அதிலே சாபத்தை காண்பித்து கொடுத்தது. இங்கே புதிய ஏற்பாட்டிலே அவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினதை காண்பித்து கொடுக்கிறது. நீ இன்னும் சாபத்துக்குள்ள இருக்கிறது தேவனுக்கு பிரியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அம்மா, எல்லா மொழியும் கடவுள் தான் படைச்சாரு. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எங்க படைச்சாரு? பிரைஸ் தி லார்ட். ஆதாமின் பிள்ளைங்க எல்லாம் மொத்தமா ஒன்றா கூடி இருந்து இந்த உலகம் முழுவதும் நம்ம என்ன பண்ண வேணாம், பிரிந்து போக வேணாம். ஒரு கோபுரத்தை கட்டி அதுல நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல கூடி இருக்கலாம் சொல்லி ஒரே லாங்குவேஜ், ஒரே மொழியை பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரே மொழி என்ன மொழின்னு பைபிள்ல காண்பிச்சு கொடுக்கல. அல்லேலூயா. ஆனாலும் ஒரே மொழியை பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா மொழியும் படைத்தவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, அவர்கள் உயரமா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வானளாவிய அளவுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதர்கள் கட்டுகிறதை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. இவங்கள பூமி எல்லாம் சிதறி போய் பள்ளிக்கு பெருகி பூமியை நிரப்புக்கமா சொன்னா இவங்க பாபேல் கோபுரத்தை கட்டிட்டு இருக்கிறாங்கல்ல.
அந்த இடத்துல கர்த்தர் அவருடைய பாஷையை தாறுமாறாக்கி போட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அங்க பிரிந்ததுதான் என் மொழி. அங்கதான் மொழி பிரிந்தது. நான் தெளிவான சப்ஜெக்ட சொல்றேன். அங்கதான் மொழி பிரிந்தது. கர்த்தர் அங்கே பாஷையை தாறுமாறாக்கி போட்டாராம். ஆமென். இப்போ ஒருத்தன் பேசுறது ஒருத்தனுக்கு புரியல. அன்பு தேவ பிள்ளைகளை, இவன் என்ன பேசுறான், அவன் என்ன பேசுறான் புரியல. இவன் கல்ல கேட்கிறான், செங்கலை கேட்கிறான், அவன் நிலைக்கீழ கொண்டு வரான். இவன் கேட்கறது அவனுக்கு புரியல, அவன் கேட்கறது இவனுக்கு புரியல. கடைசியாக அங்கே அன்பு தேவ பிள்ளைகளை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கோபுரத்தை கட்டுறத விட்டுட்டாங்க. அல்லேலூயா. என்ன பண்ணிட்டாங்களாம்? கோபுரத்தை கட்டுறத ஆமா நிறுத்திட்டாங்க. அன்பு தேவ பிள்ளை, அங்க வேதம் சொல்லுகிறது, அவன் பிரைஸ் சொல்ல அங்க தேவன் வார்த்தையை மொழியை தாறுமாறாக்கி போட்டாரு. ஆயிரக்கணக்கான மொழிகளா ஒரு மொழி கிழிச்சு துக்குள் நூலாக்கின ஒரு பேப்பரை போல கர்த்தர் பிரிச்சுட்டார் மொழியை. ஒருத்தன் பேசுறது புரியல. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? இவர்கள் பூமி எல்லாம் செதறி போக பண்றாரு. எப்படி செதறி போக பண்ணாரு தெரியுமா? நான் என்ன மொழி பேசணும்னோ அது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீ இல்ல என்னுடைய இனம், வாங்க என் கூட வாங்க. அல்லேலூயா. அங்க ஜாதி இல்லை, அங்க ஜாதி கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. பிரைஸ் சொல்லலாம். தேவன் அங்க மொழியை பிரிக்கும் பொழுது மொழி வாரியாகத்தான் மனிதர்கள் பிரிந்தார்களே தவிர ஜாதி வாரியாக மனிதர்கள் பிரியல. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் பேசுற மொழி உனக்கு புரியுதா? நீ வா, நம்ம ஒரு கூட்டம். நீ பேசுற மொழி அவங்களுக்கு புரியுதா? அவங்க ஒரு கூட்டம். இப்படி கூட்டமா அவங்க பேசுற மொழியின் மூலமாக அவர்கள் அங்க பிரிந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு தேசத்துக்கு அப்படியே கடந்து போனவங்க அங்கங்க குடியேறினாங்க. அங்கங்க தேசங்கள் உருவானது. அந்தந்த தேசங்கள் அந்த மொழியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இடையில எங்கயா வந்தது ஜாதி? ஹல்லேலூயா. நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி. கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு ஜாதி பாக்குறேன்னா நீ பரலோகத்திலே வர மாட்ட. ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டதே வேஸ்ட். பிரைஸ் அல்லாஹ். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமென். நம்ம யாரும் ஜாதி பாக்குறது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் கிறிஸ்தவ மார்க்கத்தை தூஷிக்க பண்ணிட்டு இருக்குது. அல்லேலூயா. இந்த வரன் பார்க்கறதெல்லாம் போடுது பாருங்க இந்த கிறிஸ்தவங்க. இதுல உலக மக்கள் அவங்களுக்கு தெரியாது அன்பது என்னது என்பதை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளல. அந்த உண்மையான தேவனுடைய அன்பு என்பது அவர்கள் விளங்கல. நம்மளும் அந்த அன்புல பூரண படலனா அவங்க எங்கயா இங்க வருவாங்க? கிறிஸ்துவத்தை எப்படி வருவாங்க? மீட்பின் ரத்தத்துக்குள்ள எப்படி வருவாங்க? ரட்சிப்புக்குள்ள எப்படி கடந்து வர முடியும்? அன்பை காண்பிக்க வேண்டிய நானு 2 கல்லறைய வச்சுக்கிட்டு ஜாதிகளை வச்சுக்கிட்டு நிறைய ஏற்றத்தாழ்வை வச்சுக்கிட்டு பணக்கார ஏழைன்னு வச்சுக்கிட்டு இங்கேயே அநேக காரியங்களை வச்சுக்கிட்டு இருந்தா இங்க இருந்து அங்க போகவே முடியாது. உலகத்தில் இருக்கிறவங்க இங்க வர முடியாது. நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய அன்பினால. தேவன் நம்மிடத்துல முந்தி அன்பு கூர்ந்தபடியினால, உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினாரு. இந்த உலகத்துல சாபம் நிறைந்த இந்த உலகத்துல அறியாமையினால ஒரு கூட்ட ஜனங்க பாவத்துக்குள்ள கட்டி வைக்கப்பட்டு இருக்கிறாங்க. சாபத்துக்குள்ளாக தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பாவ சாபம் மரணத்துக்குள்ளாய் ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு போய் இருக்குது. அவங்க மீண்டும் வரணும். கிறிஸ்துக்குள்ள வந்தாதான் அவங்களுக்கு மறுவாழ்வு. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால். எதுக்காக உன் மேல அன்பு கூர்ந்தாரு? எந்த ரொம்ப வஸ்தி? அல்லேலூயா. ஒன்று ரொம்ப வஸ்ட் அதுக்கா இல்ல? நான் பணக்காரன் நீ ஏழை அதுக்கா? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, தேவன் பாவியாக ஒருவரையும் பார்க்கறது இல்ல. அவர் பார்க்கறதெல்லாம் மனுஷன் பாவம் தான் பார்க்கிறாரு. மனுஷன் பாவம் தான் பார்க்கிறாரு. அல்லேலூயா. பாவமா தான் பார்க்கிறாரு. இந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்க அவர் ரொம்ப பாவமா பார்க்கிறாரு. எப்படியாவது என்ன பிடிச்சிக்க மாட்டாங்களான்னு அவர் பார்க்கிறாரு. அன்பு தேவ பிள்ளைகள், எடுத்தவங்க வேசத்தை வாசிங்க வேகமா. அவளுடைய சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஏன்னா தேவன் அல்லேலூயா அங்க சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படியாக கடவுது. இன்னைக்கு கூட கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பு கூறவங்களா இருக்கணுங்க. மத்தவங்கிட்ட எப்படி இருக்கணும்? தைரியமா சொல்லுங்க. மத்தவங்க கிட்ட எப்படி இருக்கணும்? அன்பு கூறக்கூடியவர்களா இருக்கணும். எப்படி அன்பு கூறணும்?
அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் கற்பனைகளின் பிரதான கற்பனை எது என்று நியாயசாஸ்திரி ஒருத்தவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறான். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனத்துல இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க பார்த்தீங்கன்னாக்கா மத்தேயு 22ல 37, 38, 39 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இப்போ அவன் கேட்கறது என்னன்னா, போதகரே நியாயப்பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானதுன்னு கேட்கிறான். எதுப்பா பெரிய கற்பனை அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், 10 கற்பனைகள் இருக்குல்லப்பா. மோசே சீனாய் மலையில மேல போய் தேவனிடத்துல கேட்டு வாங்கிட்டு வந்தார்ல கற்பலகையில, அந்த 10 கற்பனைகள் பெருசு இல்லையா? இருக்குல்ல, எந்த கற்பனை ரொம்ப பெருசு? ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு, சொல்லுங்க, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது ஃபர்ஸ்ட் கற்பனை. இரண்டாவது கற்பனை, இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப புரியுதா இல்லைங்களா? சபைக்குள்ள வரும் பொழுது நம்ம ஆவிக்கு ஏத்த மாதிரி கூட்டம் சேராம, பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்தமாக வான்னு சொல்லி கரம் பிடிச்சு கூட்டுட்டு வா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. யாரையும் பாவின்னு சொல்லாத. இந்த கிறிஸ்தவங்க கிட்ட இருக்கிற பெரிய கெட்ட பேரு, தன்னை பெரிய பரிசுத்தவர்களா நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கிறவங்களெல்லாம் நீ பாவி, நீ பாவி, நீ பாவி. அல்லேலூயா. இருக்கிறதுல பெரிய பிரதான பாவி உன் பாஸ்டர் நான் தான். பெரிய பாவியா இருந்து என்ன ரட்சித்து இந்த அகால பிறவியை போன்ற எனக்கு இந்த கிருபையுள்ள ஊழியத்தை மந்தைக்கு முன்மாதிரியா இருக்க கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரு. பிரான பாவியாகி என்னையும் அப்படி ஊழியக்காரனா தெரிந்து கொண்டாரு. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, பாவின்னு யாரையும் சொல்லாத. பிரைஸ் சொல்லார். அல்லேலூயா. அவங்க அறியாமையில இருக்கிறாங்க. அவங்க அறிந்து கொண்டாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அவங்க பரலோகத்துல இருப்பாங்க. கர்ம தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. அவங்க அன்பு இன்னதென்பதை, சிலுவையின் அன்பு இன்னதென்பதை, என் இயேசுவின் அன்பு இன்னதென்பதை அவங்க அறிந்துகிட்டாங்கன்னா உங்களை விட பெஸ்டா அவங்க மாறிடுவாங்க. அதனால காலத்துக்கு முன்னாடி யாரையும் நியாயத்து இருக்காதீங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. இன்னைக்கு யாரை எடுத்தாலும் ஒரு காரியத்தை உடனே சொல்றாங்க, அவங்க அப்படி, அவங்க இப்படி, இவங்க இப்படி, அவங்க அப்படி, அவங்க இப்படி செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க. இந்த உலகம் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் செய்வாங்க. ஏன்னா அவங்க இன்னும் சத்தியத்தை அறியவில்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிஞ்ச நீங்க நானே எப்படி இருக்கிறோம்? இதுதான் இன்னைக்கு காரியம். அறியாதவங்க இருக்கிறாங்கய்யா, இருக்கட்டும். அவங்க ஒரு நாள் அறிந்து கொள்வார்கள், கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வந்து விடுவார்கள், நம்மளை விட பெஸ்டா மாறிடுவாங்க. அறிந்த நீங்க நானே எப்படி இருக்கிறோம்? அன்புக்கு பாத்திரமா இருக்கிறோமா? சாட்சியா இருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய கிரியைகள் மூலமாக நாம் காண்பிக்கிற அன்பின் மூலமாக கிறிஸ்துவிடத்துல எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? அதோ கவனிங்க. அல்லேலூயா. இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. நீ வேதத்தில் இருக்கிற எல்லா நியாயப்பிரமாணத்தையும் எடுத்து வச்சுக்கோ, எல்லா தீர்க்க தரிசனங்களையும் எடுத்து வச்சுக்கோ. வேதம் சொல்லுகிறது இந்த 2 பிரமாணத்துக்குள்ள 2 கற்பனைக்குள்ள எல்லாமே உள்ள வந்துரும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்துவின் அன்பு விலையேற பெற்றது. எத்தனை பேர் சொல்றீங்க என் இயேசுவின் அன்பு விலையேற பெற்றது? அப்ப இயேசப்பாவுடைய அன்பை இந்த உலகத்துல பிரதிபலிக்கிற பாத்திரமா தான் உங்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவருடைய அன்பை இந்த உலகத்துக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு கண்ணாடி தான் நீங்களும் நானும். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்தா நம்ம முகம் தெரியும். அதே போல இந்த உலகத்துல போய் நீங்க நிற்கும் பொழுது உங்க முகத்துல இயேசுவை பார்க்கணும். நீங்க இயேசுவை போல மாறினவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் கபடு, அல்லேலூயா, இன்னும் குறை கூறுது, இன்னும் முரட்டுதனம், இன்னும் முரட்டாட்டம், இன்னும் கோல் சொல்றது, இன்னும் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது, இன்னும் மற்றவர்களை சபித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை காலம் அப்படிப்பட்டவர்களா இருக்க போறோம்? எனக்கு ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரணும். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கற்பனைகளின் பிரதான கற்பனை இப்ப நீங்க பாத்தீங்க. என்ன கற்பனை? அல்ல, இதெல்லாம் நீங்க மனப்படமா தெரிஞ்சிருக்கணும். பிரதான கற்பனை எதுங்க? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும், ஏன்னா உங்க வாயில அறிக்கைட்டா தான் கொஞ்சம் மைண்ட்ல பதியும். சொல்லுங்க. முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் கற்பனை. சரி, இதுக்கு இணையா இருக்கிற இரண்டாவது கற்பனை, நீ உன்கிட்ட எப்படி அன்பு கூறுறியோ அத போல மத்தவங்க கிட்டயும் அன்பு கூறணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன் அன்பு மாயமற்றதா இருக்கணும். உன் அன்பு எப்படி இருக்கணும்? ஹலோ லிசன், மாயமற்றதா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய அன்புல மாயமால இருக்க கூடாது. அவன் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கர்த்தர் சொல்றாருங்க, அன்பு தவ பிள்ளைகளே, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. ரோமர் 13:8 சீக்கிரமா எடுத்து வாசிங்க, நேரம் இல்லை. ரோமர் 13:8. ஒருவிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், என்னவா? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பிறர்கிட்ட மத்தவங்க கிட்ட அன்பு கூறுறவங்க என்ன அன்புங்க? மாம்ச அன்பு நான் பேசிக்கின்னு இல்ல. இந்த மாம்சத்துக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாம்ச அன்பை மட்டும் வச்சுக்கின்னு வண்டி ஓடாது, அது பாவத்துல தள்ளிரும். அல்லேலூயா. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, கிறிஸ்துவுடைய அன்பு உனக்குள்ள இருக்குன்னா, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அன்புதவ பிள்ளைகளே, கிறிஸ்துவோடைய அன்பு நமக்குள்ள இருந்ததுன்னா நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிவிடும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பிரதான ஆசாரியர் நம்ம ஏசப்பா யாரு? பிரதான ஆசாரியர். ஆமென். அவர் மனதுருக்கம் உள்ளவர், மனதிரக்கம் உள்ளவர், மன்னிக்க கூடியவர், தயவு பொறுத்தவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய அன்புக்குள்ள நம்ம வந்தது உண்மையானா அந்த அன்பை தாங்க இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். அல்லேலூயா. அன்பு தவ பிள்ளைகளே, ரோமர் 13:9. ஆமா, 9ஆம் வசனம் சீக்கிரமா செய்யுமா. எப்படி என்றால் அது மேல் வசனத்தை வாசியுமா. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே அல்லாமல் வேறொன்றிலும் கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றுகிறான். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால் வாசிங்க இப்போ. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. என்னவா? கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. என்னவா? இச்சை. பிறர் மனைவியை இச்சிக்கிறது, பிறர் கணவனை இச்சிக்கிறது. வாலிப பசங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வாலிப பிள்ளைங்க தேவையில்லாம இச்சிக்கிறது. மொபைல் போனை பார்த்தா அதுல நல்ல நியாயமான நீதியான நிறைய காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு தேவையானதை இச்சிக்கிறது. இந்த இச்சை கர்ப்பம் தரித்து பாவமாய் பிறக்கிறது. பாவம் ஒரு நாளிலே மரணத்துக்குள்ளாய் கொண்டு போய் விடுகிறது. அதனால நீ இச்சையாதிருப்பாயாக. எல்லா கற்பனைகளை காட்டிலும் இந்த 10 கட்டளைகளில நியாயாதிபதி புத்தகத்துல சொல்லப்பட்ட இந்த யாத்திராம புத்தகம் 20ல சொல்லப்பட்ட 10 கற்பனைகளும் இந்த 2 கற்பனைகளும் அடங்கிடும். அது என்னன்னா, உன் தேவன் கிட்ட நீ முழுசா அன்பு வை. நீ உன்னை எப்படி நேசிப்பியோ அதை போல பிறரைய நேசி. உன் சரீரத்தை நீ அழிச்சுப்பியா? உன்னை நீ அசிங்கப்படுத்திப்பியா? உன்னை நீ குறைச்சிப்பியா? அல்லேலூயா. ஆமென். செய்ய மாட்டல்ல. அப்ப மற்றவங்களையும் அதே போல நேசி, மற்றவங்களையும் அதே போல நேசி. பிரைஸ் தி லார்ட். அதுதான் இந்த கற்பனை, அதுதான் கிறிஸ்தவம். இந்த கற்பனைக்குள்ள இன்னொன்னு சொல்லி தந்த அன்பு தேவ பிள்ளைகளை அங்க வேதம் சொல்லுது. 14 வாசியுமா. உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுமா?
அறிந்து கொள்ளுங்கள். துர் இச்சைக்கு இந்த உடலை பேணாம, இந்த உடலை வித்து போடாம, ஹல்லேலூயா, அன்பு அன்புன்னு சொல்றதுனால நீங்க மாம்சீக அன்புக்குள்ள எழும்பிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சரீரத்துக்குள்ள துர் இச்சையான ஆசை, நிறைய காரியங்கள்லாம் எழும்பும். அதுக்கெல்லாம் நீங்க உடன்படாம கிறிஸ்துவுடைய அன்புல நீங்கள் பூரணமாக வேண்டும். இன்னொரு ஒரு கற்பனை இருக்கு, அது ராஜரீகமான கற்பனை. அல்லேலூயா. அது யாக்கோபு எழுதி வச்சிருக்கிறாரு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் எடுத்து வாசிச்சு பாருங்க சீக்கிரமா, 8வது வசனத்தை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல், யாக்கோபு 2:8, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. ராஜரீகமான காண்கிற உன் சகோதரன்கிட்டே உன்னால அன்பு கூற முடியலன்னா காணாத தெய்வத்துக்கிட்ட எப்படி அன்பு கூறுவோம்? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமாவா இல்லையா? பார்க்கிற நம்ம சகோதரர்கள் சகோதரிங்க, அவங்க கிட்டயே நம்ம அன்பு கூறணும். தம்பி அவனை கொட்டுப்பா தலையிலேயே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பார்க்கிறவன் தேவன்கிட்டயே உன்னால அன்பு கூற முடியும், பார்க்கிறவன் சகோதரன்கிட்டயே அன்பு கூற முடியலன்னா காணாத தேவன்கிட்ட நீ அன்பு கூறுவியா? பாஸ்டர் நான் பாஸ்டிங் இருக்கிறேன், பாஸ்டர் நான் இப்படி இருக்கிறேன், பாஸ்டர் நான் அப்படி இருக்கிறேன், பாஸ்டர் நீ எப்படி வேணாலும் இரு, அன்பு உனக்குள்ள பூரணப்படாத வரைக்கும் நீ சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தாலும் அதனால உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நேரம் ஆனதுனால நான் அப்படியே சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டபடி என்னுடைய சரீரத்தையே சுட்டெடுக்க கொடுத்தாலும் அன்பு உனக்கு இல்லைன்னா நீ ஓசையிடுற வெண்கலத்தை போலதான் இருப்ப. அல்லேலூயா. ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இருக்காது அன்பு தேவ பிள்ளைகளை. அப்ப எனக்கு வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேவன் உங்களோடு இருப்பதற்கு ஆமென் குமாரனை பற்றும் விசுவாசத்துல நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க. எபேசியர் 2:4 சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு அனுப்பி வைத்தாராம். அது வாசியமா? எபேசியர். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தையும் பானம் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஒரு தெய்வீக அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கணும். பாவத்துல மரித்திருந்த ஒரு நாள், மரித்திருந்த நம்மை தேடி வந்து இயேசு தம்முடைய அன்பை ஊற்றி அவரை வெளியேற பெற்ற ரத்தத்தினால மீட்டு ரட்சித்தாரு. மீட்டு ரட்சித்தது எதற்காகனா நம்ம பிறரிடத்துல அன்பு காட்டி அவர்களையும் அந்த பாவ சாபத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு தான் நமக்கு அந்த அன்பை ஊற்றினாரு. ஆமென். இங்க வேதம் சொல்லுகிறது, ஆமென், பிரைஸ் எபேசியர் 2:24, அன்பிற்கு அழிவே கிடையாது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இவைகளிலே அன்பே பெரியது. இந்த அன்புக்கு முடிவே இல்லை. அதையும் வாசிச்சு பார்த்துருமா? எபேசியர் 6:24 வேகமா வாசிங்க. அடுத்தவங்க பிலிப்பியர் 4 எடுத்து வச்சுக்கோங்க. எபேசியர் 6:24 நம்முடைய கர்த்தராகிய அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. கிருபை எப்பவும் கூட வரும்னா ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுது. ஆனா அந்த கிருபை எப்ப தொடர்ந்து உன் கூட வரும்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்க அன்புள்ளவர்களாய் இந்த சமுதாயத்தில் வாழும் பொழுதுதான் அல்லேலூயா கிருபை நமக்கு பெருகும். அங்க வேதம் சொல்கிறது பிலிப்பியர் 4:8, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கிறிஸ்தவங்க உட்கார்ந்து யோசிக்கணும். ஆமென். எது தகுதியானது, எது தகுதி இல்லை? ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணும், எப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கணும்? நான் இந்த சமுதாயத்துக்குள்ள போறேன்னா என் கிறிஸ்துவை பிரபலிக்கிற பாத்திரமாய் இருக்கிறேன்னா, அல்லேலூயா, இல்ல ஏதாகிலும் ஒரு குறைவு இருக்கிறதா, குறைவை அகற்றி நிறைவை தாரும் ஆண்டவரை கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு ஜெபம் பண்ணி பெற்றுக்கிட்டு போய் பிரகாசமாய் மாறுங்க. பிரைஸ் தி லார்ட். மற்றவங்களை இயேசுகிட்ட வா நீ போய் கூப்பிடவே வேணாம். அல்லேலூயா. உன்னுடைய நடக்கையை பார்ப்பாங்க, உன்னுடைய முகத்துல கிறிஸ்துவை பார்ப்பாங்க.
தானே இயேசுகிட்ட வருவாங்க. கர்ண தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. இன்னுமாய் அநேக வார்த்தைகள் இருந்த பொழுதிலும் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இன்னும் கூட காரியங்கள் சொல்லுகிறது. 1 யோவான் 3:10 சொல்லுகிறது, அன்பு தான் நாம் யார் என்பதை காண்பித்துக் கொடுக்குதா. அன்பு தான் காண்பித்துக் கொடுக்குது. அல்லேலூயா. பாவத்தின் பிள்ளைகள் யார் என்றோ, பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள் யார் என்பதோ அன்பு தான் காண்பித்துக் கொடுக்கிறதா. அன்பு உனக்குள்ளே பூரணப்படும் என்று சொன்னா நீ அன்பின் கிரியைகளிலே பெருகுவாய். அல்லேலூயா. அன்பின் அடிச்சுவடுகளிலே நடப்பாய். 1 யோவான் 3:16 சொல்கிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக தந்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்து இருக்கிறோம். அவர் ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறாரியா. அல்லேலூயா. அந்த ஜீவனை நமக்கென்று அவர் கொடுத்ததுனால அன்பு இன்னதென்று உங்களுக்கு எனக்கு அடையாளம் காண்பிச்சு கொடுத்தாரு. ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் மேலான அன்பு இந்த உலகத்துல இல்ல. கர்ண தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. அங்கே 1 யோவான் 4:9-10 சொல்லுகிறது, அன்பு எதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே அன்பு என்னது என்பதை அவர் காண்பித்து கொடுத்தார். அப்ப இந்த உலகத்துக்கு நம்ம அன்பை காண்பிக்கக்கூடிய நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்னா, அல்லேலூயா, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், பிரைஸ் சொல்லார். ஆமென். ஒருவன் இவ்வுலகத்தில் ஆஸ்தி உள்ளவனாய் இருந்து தன் சகோதரனின் குறைச்சலில் உதவி செய்யாமல் இருந்தால். இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ள நிறைய உதவி தேவைப்படுங்க. ஒருவேளை கர்த்தர் நம்மள நிறைய ஆஸ்தி உள்ளவங்களா வச்சிருப்பாருன்னா, பிரைஸ் சொல்லார், நம்முடைய ஆஸ்தி இந்த பூமியில அழித்து போகக்கூடிய ஒன்று. அந்த ஆஸ்தியில குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கணும்னு என் வேதம் சொல்லுது. அதுதான் முழுமையான பரிபூர்ணமான கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளை இருக்க வேண்டிய ஒரு அன்பு. ஆதி திருச்சபை இதை தான் செஞ்சாங்க. காணியாட்சிகளை வித்தாங்க, கொண்டு வந்தாங்க, அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாங்க, எல்லாம் பொதுவா வச்சு பிரிச்சு எடுத்தாங்க. அந்த நாடுகள் தான் இன்னைக்கு உலக நாடுகளுக்கே கடன் கொடுக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் தர்ம சகாயங்களை பிரித்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல 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 எனக்கு போதாது சொல்றது வறுமையோ தரித்திரத்துல கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஒன்னிடத்துல இருக்கிறத 2 இருக்குதா, 1 எடுத்து உனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாரு, உனக்கு பூர்ணமா கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. இதுதான் அன்பு இருந்தா நடக்கும். அன்பு தேவ பிள்ளைங்க, வேதம் சொல்ல 4:11, ஒருவர் அன்பு கூற கடனை வேறொன்றில் அன்பு கூறாதிருங்க. அங்க வேதம் சொல்ல தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். 1 யோவான்ல நாங்க வேதம் கர்த்தர் தெளிவா சொல்றார். 12வது வசனத்துல 4:12, ஆமென், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ள நிலைச்சிருக்கிறாரியா. உனக்குள்ள தேவன் வந்து வாசம் பண்ண விரும்புறாரு. இன்னைக்கு தெய்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களுக்கு முன்பாக தேவன் உனக்குள்ளதான் இருக்கிறார் என்பதை நீயும் நானும் வாழ்ந்து காட்ட ஒரு காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் என்ன பண்றோமா? தேவனிடத்திலேயே அன்பு கூறுகிறோமா? ஆமென். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். காத்தாடி எத்தனை பேருக்கு தெரியும்? காத்தாடி தெரியுமா? வாலி பசங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் மறந்து போச்சு. காத்தாடி, கில்லி, கோலி, பொம்புரம் அதெல்லாம் எங்க காலத்து விளையாட்டு. இன்னைக்கெல்லாம் வீடியோ கேம், அந்த கேம், இந்த கேம், எல்லாம் செல்போன் கேம் தான். அன்னைக்கு இருந்த கேம்லாம் நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓடி ஆடி நல்லா வெயில்ல பசங்க விளையாடிச்சு ஆரோக்கியமா இருந்தாங்க. வியாதி இல்லை, பலகீனம் இல்லை. இன்னைக்கு 15 வயசு பையனுக்கு சுகரு, பிபி. அது ஒரே வீட்டுக்குள்ள ஏசி போட்டுன்னு உட்காந்து வீடியோ கேம் ஆடின்னு கிடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கண் பார்வை சீக்கிரமா போயிருது. 10 வயசு பையனுக்கிட்ட ஏன்னா கண்ணு தெரியல பாஸ்டர். ஏன்னா பாஸ்ட் ஃபுட்டு, இயற்கையான ஃபுட்டு இல்லை, காய்கறி சாப்பிட பிடிக்கல, நல்லா அஜினமோட்டோ போட்டு டேஸ்டா ஒரு சாப்பாடை கொடுத்தான்னா ஆஹா பேஸ் எங்க அம்மா என்ன சமைக்கிறாங்க, இவன் சமைக்கிறான் பாரு என்ன மாதிரி. அது 15 வயசுலயே என்ன பண்ணிருது? பிபி சுகருக்குள்ள போயிருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்லை, கர்த்தருக்கு நல்லது, கர்த்தருக்கு நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது அது நல்லது இல்லை, இந்த கதை நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்தாடி பசங்க காத்தாடி விட்டுக்கிட்டு இருந்தானுங்களா? இந்த காத்தாடி விட்டுக்கிட்டு இருந்த இந்த பசங்க காத்தாடிய நல்லா வானத்துக்கு மேல கொண்டு போயிட்டானுங்களா? இப்ப இந்த 2 காத்தாடி, ஒரு காத்தாடி வால் காத்தாடி, ஒரு காத்தாடி வால் காத்தாடி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எங்க காலத்துல பானா காத்தாடி, பாம்பே காத்தாடிலாம் சொல்லி இருப்போம். இன்னொரு காத்தாடி
கிரீட காத்தாடின்னு கூட பேரை வச்சுக்குங்க. பாம்பே காத்தாடினா உலகபூர்வமாவே இருக்கும், அதனால கிரீட காத்தாடி. ஒரு காத்தாடி வால் காத்தாடி, இன்னொரு காத்தாடி கிரீட காத்தாடி. ரெண்டு காத்தாடியும் நல்லா உயரமா நல்லா பறந்துகிட்டே இருந்ததுதான். இப்போ காத்துன்ற ஒரு நண்பன், கீழே இருக்கிறவன் நூல் நண்பன், மேல இருக்கிறவன் காத்து நண்பன். இப்ப இந்த ரெண்டு காத்தாடிங்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷம். காத்து நண்பன் நல்ல மேல உயர கூட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். நூல் நண்பன் இழுத்து பிடிக்கிறான். இப்ப ரெண்டு காத்தாடியில வால் காத்தாடிக்கு கோபம் வந்துருச்சு. என்ன கோபம் வந்து தெரியுமா? இந்த நூல் நண்பன் ரொம்ப மோசம், நான் உயரமா பறக்கிறது அவனுக்கு பிடிக்கல, அவன் இழுத்து என்ன கீழே இழுக்கிறான் அப்படின்னு ரொம்ப கோபம். இப்ப கிரீட காத்தாடி பார்த்துச்சு, நண்பா அப்படிலாம் கோவப்படாத, அவன் கையில தான் நம்ம உயிர் இருக்கு, அவன் நம்ம நல்லதுதான் செய்யறான், அதனால ரொம்ப உயரத்துக்கு போனாலும் அவன் நம்மளை எந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறானோ அந்த உயரத்துக்கு போவோம். நம்மளா பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடாது. இது கோவப்பட்டு என்ன நினைச்சதுன்னா, இந்த நூல் நண்பன் உறவை நான் அறுத்துக்க போறேன். என்ன நினைச்சது? இந்த நூல் நம்ம கீழே நின்னுன்னு என்ன உயரமா பறக்க விட மாட்டேன்றான். இந்த காத்து நண்பன் என்ன உயரமா கொண்டு போகணும்னு விரும்புறான். இந்த நூல் நண்பன் என்ன விட மாட்டேன்றான். அதனால இந்த நூல் நண்பனுடைய உறவை நான் துண்டித்துக் கொள்ள போகிறேன் பேசிக்கிட்டே இருக்குது. கிரீடம் காத்தாடி சொல்லுது, வேணாடா அப்படி செஞ்சிடாதன்னு சொல்லிட்டே இருக்குது, எச்சரிக்கிட்டே இருக்குது. எச்சரிக்கும் பொழுதே கட் பண்ணிருச்சு நூல் நண்பன் உறவை. என்ன ஆச்சு? இப்போ பயங்கர உயரமா பறக்க ஆரம்பிச்சிச்சு. கிரீடம் காத்தாடியை விட நூல் காத்தாடி அப்படியே சும்மா காத்து வேகத்துல பறக்குது மேல. இப்ப சொல்லுச்சு, நான் எவ்வளவு இன்பமா பறக்கிறேன், எவ்வளவு உயர்ந்து போகிறேன். இந்த நூல் நண்பன்கிட்ட இருந்தவர்களும் எனக்கு சுதந்திரமே இல்லை, ஃப்ரீடமே இல்லை, இப்ப நான் எவ்வளவு உயரத்துக்கு போயிட்டேன்னு சொல்லுச்சு. கொஞ்ச நேரத்துக்குலாம் அடிச்ச தென்றல் புயலாக மாறினது. காத்து தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சது, காத்து தன்னுடைய சுய ரூபத்தை காட்ட ஆரம்பிச்சது. இப்போ வால் காணாம போச்சு. வால் காத்தாடிக்கு என்ன காணாம போயிடுச்சு? வால் காணாம போயிடுச்சு. வால் காணாம போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அக்கு வேற ஆடு வேற அப்படியே பிரிய ஆரம்பித்தது. கடைசியாக அது எங்க போய் மாட்டிச்சுன்னா, அன்பு தேவ பிள்ளைகளை ஒரு முச்செடியில, ஒரு முள்புதர்ல போய் மாட்டிக்கிச்சு. அன்பு தேவ பிள்ளைகளை அந்த முற்புடலை மாட்டிக்கொண்ட அந்த காத்தாடி வேதனையோட கண்ணீரோட மறிக்கும் தருவாயில இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளை இந்த கிரீடம் காத்தாடி அப்படியே கீழே இறங்கி வரும்பொழுது அதை மாட்டிக்கிட்டு அந்த காத்தாடியை பார்த்தது. ஐயோ, கட்டுப்பாடோடு பறந்த கிரீடம் காத்தாடி அந்த கிழிஞ்சி செத்து போன காத்தாடி பார்த்து சொன்னதான், நூலற்ற காத்தாடி நொந்து நூலாய் போயிருக்குது, நூல் இல்லாத காத்தாடி நொந்து நூலாய் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அல்லேலூயா. கட்டுப்பாடோடு பறந்த காத்தாடி மகிமையா தன்னை உபயோகப்படுத்தின அந்த பையனுடைய கரத்தில் வந்து நின்றதாம். அல்லேலூயா. இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இன்னைக்கு கட்டுப்பாடுன்றது இன்னும் பெரிய சுத்தனியத்து காலில் ஊத்துன மாதிரி பசங்களுக்கு இருக்குது. சில குடும்பஸ்தர்கள் கூட இருக்குது. சில பொண்டாட்டிங்க சொல்லுவாங்க, யோ வேலை முடிச்சு நேரம் வீட்டுக்கு வந்துறியா, என் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்கலையா, நிம்மதியா உங்க கூட பேசிக்கும் தாயா இருக்குது, வீட்டுக்கு போனா சனியை தொணன்னு இருக்கையா. அல்லேலூயா. பிரைஸ் சொல்லார். அவன் கட்டுப்பாடுல இருக்கிறது தான் சில கணவன்மார்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பிரைஸ் சொல்லார். வீட்டுக்கார் சொல்லுவாரு, இருக்கிற நேரம் கொஞ்சம் உட்காந்து ஜாம் பண்ணு, தின்னையா போய் ஊடா போகுதுன்னு கதை பேசாத, தேவையில்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து கெடுத்துருவாங்க. கத்தருக்கு சோதரம் கணவன்மார் சொல்லுவாங்க. இது சொல்ல, அந்த ஆளுக்கு நான் வேலை, எனக்கு வேலையை முடிச்சுட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் ஏதோ போய் அக்கா கூட ஏதோ ஒரு கதையை பேசுறேன். அது நல்ல கதையா பேசும், நாரி போன கதையை பேசும். அல்லேலூயா. குடும்பம் கெட்டு சிட்டு என்ன ஆயிடும்? என் வீட்டுக்கார் பட்டு கூட வாங்கி கொடுத்தாரு, வீட்டுக்கார் என்ன வாங்கி கொடுத்தாரு உனக்கு? அல்லேலூயா. இது என்ன பண்ண, வீட்டுக்கு வந்து அந்த அக்காவுக்கு அவங்க வீட்டுக்கார் பட்டு கூட வாங்கி கொடுத்தாராம், நீ எனக்கு என்ன வாங்கி கொடுத்த? நீ சொல்ல முடிஞ்சது கதை. அல்லேலூயா. இந்த கட்டுப்பாடு என்பது நிறைய பேருக்கு புரியாது. ஏன் இந்த கட்டுப்பாடு என்பதே தெரியாது. கட்டுப்பாடு என்பது வேதத்தில் இருக்கக்கூடிய அல்லேலூயா நியாய பிரமாணம் அல்ல, அன்பின் பிரமாணம்.
தேவன் அது அன்பு பிரமாணமா மாத்தி கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அன்பு நிறைந்தவங்களா நம்ம வாழணும். அப்ப இந்த காத்தாடி கடைசியா சொன்னது, கட்டுப்படுத்தும் நண்பரே கரை சேர்ப்பார்கள். ஆவியானவர் நம்மை கட்டுப்படுத்தும் ஆவியானவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை கண்ட்ரோல் படுத்தி நடத்துகிறவராயிருக்கிறார். ஆவியானவர் தான் நல்ல நண்பன். ஆவியானவர்களை விட்டு கொடுக்கிற சபை, விட்டு கொடுக்கிற குடும்பம், விட்டு கொடுக்கிற மனிதர்கள் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. ஆகவே இந்த கிழிந்து நொந்து நூலாகி போன காத்தாடியே போல கட்டுப்பாடு இல்லாம இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க ஓடாதீங்க. பெத்தவங்க சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு, நம்ம இப்படி இருமா, இப்படி இருப்பா, இந்த பிள்ளைங்களோட சேராத, அந்த பிள்ளைங்களோட சேராத. ஆமா, இது எங்க அப்பா ஒரே தொல்லை, எங்க அப்பா ஒரே தொல்லை, நான் சந்தோஷமா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல, நான் ஜாலியா இருக்கிறது பிடிக்கல, போ சீரழிஞ்சு வா. அல்லேலூயா. அப்பவும் அதே அப்பா அதே ஆத்தா தான் கண்ணீர் வடிப்பாங்க. ஊர்ல இருக்கிற எவனும் கண்ணீர் வடிக்க மாட்டான். உனக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு ஜீவன் உண்டுனா அது உன்னை பெற்ற தாயும் உன்னை பெற்ற தகப்பனும் தான். அல்லேலூயா. நீ சீரழிஞ்சிடக்கூடாதுன்னு தாயா உன்னை கண்ட்ரோல் பண்றாங்க. அதுக்கு தான் உன்னை கட்டுப்படுத்துறாங்க. அதுக்கு தான் உன்னை ஆவியான ஞானதான கிளாஸ்ல உன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு தான் உன்னை சண்டே கிளாஸ்ல பிடிச்சி கொடுக்குறாங்க. எங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சாலும் கட்டுப்படுத்துறோம். அதனால தான் உங்க ஆசிரியருக்கு சில டீச்சருங்க குறித்து மாணவர்கள் சொல்றது, நான் ப்ரொஃபஸர்ல நின்னுங்கிறேன். ஒரு மாணவன் சொல்றான், அந்த டீச்சர் சனியனா, நீ சனினா போயிடக்கூடாதுன்னு தான் அந்த டீச்சர் உன்னை கண்டிக்குது. அல்லேலூயா. அந்த டீச்சர் உன்னை உதைக்குது. நீ உன் பெற்றவங்களோட இருக்கிற நேரத்தை விட உன் ஆசிரியர்களோட இருக்கிற நேரம் தான் அதிகம். ஏன் உன்னை கண்டிக்கிறாங்க உன் ஆசிரியர்? ஏங்க அவங்க பாட்டு காலை ஆட்டிட்டு சம்பளம் வாங்கி போயினே இருக்கலாமே, ஆசிரியர்கள் போலாமா வேணாவா? அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் மத்தியில நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி உன்னை கட்டிந்து புத்தி சொல்ற ஒரு ஆசிரியர் சனினா போயிட்டாங்க. ஒரு பையன் சொல்றான், வேதனையா இருந்தது எனக்கு. இன்னைக்கு வாலிப சமுதாயம் எங்க போகுது தெரியல. கண்டிக்கிற ஆசிரியர்களை பார்த்தா பிடிக்கல. எங்க காலத்துல எங்க ஆசிரியர்கள் இந்த முட்டியை இப்படி திருப்பி வச்சு பெரம்பல அடிப்பார். தமிழ் ஆசிரியர் நாராயணன் அவர் பேரு. அடையார் நான் பெசன் நகர்ல படிக்கும் பொழுது அறிஞர் அண்ணா ஸ்கூல்ல எங்க தமிழ் வாத்தியார் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டி போட்டுக்கிட்டு இங்க இருந்து இவ்வளவு நீட்டு கொம்பு வச்சிருப்பாரு. இங்க இருந்து அடிப்பார். ஏன் தெரியுமா? இன்டர்வல் போயிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்தான். இன்டர்வல் டைம் போயிட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா கரெக்டா கொம்போட வந்து நிற்பாரு. அல்லேலூயா. அடி இப்படி அடிக்க மாட்டார், இப்படி திருப்பின்னு அடிப்பாரு. அப்படியெல்லாம் நீங்க ஆசிரியர்கிட்ட வாங்கி இருந்தா அல்லேலூயா இன்னும் ஆசிரியர்கிட்ட ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஓடி போயிட்டு இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் ஒரே காரியம், நம்மை கண்டிக்கிறவர்களுக்கு நம்மை விட்டு கொடுப்போம். அவங்க தான் உண்மையா நம்மளை நேசிக்கிறவங்க. அவங்க தான் நம்மளை நேசிக்கிறவங்க. நம்மளை கண்டிக்கிறவங்களை கண்டு பகைக்காதீங்க. அவங்களை ஏளனமா பார்க்காதீங்க. அவங்களை போய் கேலி கிண்டல் வெளியில பண்ணாதீங்க. அவங்க தான் உங்களையும் உங்கள் ஆத்துமாக்களையும் அவன் நேசிக்கக்கூடிய ஒருவன். சபையில ஆவியானவர் நம்மை நேசிக்கிறார். ஆவியானவர் நம்மை நேசிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து வெளிப்படுத்தல் 1:6 மழகால் படியிடுங்க. 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரக்கத்தினால நம்மை பாவங்களற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு என்றென்றும் துதி கன மகிமை உண்டாவதாக.